Linux Simplified எல்லாத்தையும் வரவேற்கிறேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஐநோட்னா என்ன, ரைட்? ஸோ அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் லிங்க் எப்படி கிரியேட் பண்ணுறது, சாஃப்ட் லிங்க் கிரியேட் பண்ணுறது எப்படி, ஹார்ட் லிங்க்கும் சாஃப்ட் லிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் இப்போ எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐநோட்ஸ், ரைட்? ஸோ ஐநோட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முன்னாடி சொல்லிடுறேங்க. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்ட்டிஷனிங் பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ லாஜிக்கல் வால்யூம் மேனேஜர் நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேட்டா பிளாக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து நம்ம வந்துட்டு ஐநோட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து அந்த ஐநோட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஐநோடுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இண்டெக்ஸ் நோட் அப்படிங்கிற மாதிரி நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இந்த இண்டெக்ஸ் நோட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் நோட்ல தான் ஒரு ஃபைலினுடைய நிறைய டீடைல்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைலினுடைய பர்மிஷன்ஸ் இருக்கும், ஃபைலினுடைய ஓனர்ஷிப் டீடைல்ஸ் இருக்கும், இப்போ ஃபைலினுடைய குரூப் நேமு, அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலினுடைய சைஸு, அதனுடைய ஃபைலினுடைய டைம் ஸ்டாம்ப்ஸு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 5 MB ஃபைல் சைஸ் நான் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபைல் சைஸ்னுடைய மெமரி பிளாக் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுது, ஸோ இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஐநோடு தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இப்போ இந்த ஐநோடு எதுக்காக நம்ம இப்போ பேசுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஃபைலை பற்றின எல்லா என்டையர் டீடைலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டெக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகி ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும். அதுக்கு பேர் தான் நம்ம வந்து ஐநோடுன்னு சொல்றோம். ஸோ இதை பற்றி நம்ம எதுக்காக இப்போ பேசுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். ஸோ அதனுடைய ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். அந்த ரெஃபரன்ஸை தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் லிங்க் மற்றும் சாஃப்ட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து ஹார்ட் லிங்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் ஃபைல் கிரியேட் பண்ணுற மாதிரி தான். சாஃப்ட் லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக ஒரு ரெஃபரன்ஸ் ஃபைல் கிரியேட் பண்றோம். இந்த ரெஃபரன்ஸ் ஃபைல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், ஒரு ஃபைல் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு ஃபைலினுடைய லொகேஷன் வந்து மல்டிபிள் பிளேசஸ்ல உங்களுக்கு ஆக்சஸ் தேவைப்படும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு ஃபைலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு சிஸ்டமுடைய கோரில் வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூசருக்குள்ளேயோ நான் ஷேருக்குள்ளேயோ நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒரு ஃபைலை ஆல்டர் பண்ணால் எல்லா ஃபைலுமே எனக்கு ஆல்டர் ஆயிடணும். ஸோ இந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம லிங்க்டு ஃபைல்னு சொல்லுவோம். ஸோ லிங்க்டு ஃபைலுங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இங்கே வந்து ஹார்ட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி சாஃப்ட் லிங்க் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு ரெஃபர் பண்ணுறோங்க, ரைட்? ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கோட் நம்ம பயன்படுத்துவோம்னா எல்என் அப்படிங்கிற கோடு தான் பயன்படுத்துவோம். ஸோ இப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னங்கிறது இனிஷியலாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணி பார்க்கலாம் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கறத, ரைட்? சோ சாஃப்ட் லிங்க் அப்படினா என்ன அப்படிங்கறத சொல்லிறேன். இது ஒரு ஷார்ட்கட் ஃபைல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்? சோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஃபைல் இருக்கு அப்படினா அந்த ஃபைலினுடைய இன்னொரு ரெஃபரன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இப்போ இந்த ஆக்சுவல் ஃபைலுக்கும் உங்களுடைய ஷார்ட்கட் ஃபைலுக்கும் வந்து பாத்தீங்க அப்படினா டிஃபரண்ட் ஐநோட் பிளாக்ஸ் தான் இருக்கும். அப்பனா என்ன அர்த்தம், ரெண்டுமே டிஃபரண்ட் கைண்ட் ஆஃப் ஃபைல் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும், ரைட்? சோ இப்போ வந்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஷார்ட்கட் இருக்கு அப்படினா அதோட மெயின் ஃபைலை நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னா ஷார்ட்கட் அதே இடத்துல தான் இருக்கும். பட் நீங்க வந்துட்டு ஷார்ட்கட் ஃபைல் மூலமா என்ன பண்ண முடியாது, உங்களால மெயின் ஃபைலை ஆக்சஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இப்போ இந்த சாஃப்ட் லிங்க் ஃபைலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மெத்தட்ல தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும், ரைட்? ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஃபைலுக்கான சாஃப்ட் லிங்க் நம்ம ஃபைலை கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ மெயின் ஃபைல் டெலீட் ஆயிடுச்சு இல்லைன்னா டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களால வந்துட்டு அந்த சாஃப்ட் லிங்க் வச்சு நீங்க எதுவும் ஆக்சஸ் பண்ண முடியாது. சாஃப்ட் லிங்க்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல எந்த விதமான பயன்படாம போயிடும் உங்களுக்கு, ரைட்? ஸோ இதே மாதிரி ஹார்ட் லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் லிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் ஃபைல் கிரியேட் பண்ற மாதிரி தான். ஸோ இதுல உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ஏதோ ஒன் ஆஃப் த ஃபைலை நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாலும் ஸோ ஹார்ட் லிங்க் ஃபைலாக இருக்கட்டும் இல்லை ஒரிஜினல் ஃபைலாக இருக்கட்டும், ஸோ ரெண்டுல எந்த ஒரு ஃபைலை நீங்க டெலீட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பாக்கி இருக்கக்கூடிய ஃபைல் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், ரைட்? ஸோ அப்போ சாஃப்ட் லிங்க் ஹார்ட் லிங்க் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்துட்டு ரெஃபரன்ஸ் ஃபைல் தான். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐநோட் வந்து சிமிலரா இருக்கும் சாஃப்ட் லிங்க்ல, ஹார்ட் லிங்க்ல ஐநோட் வந்து உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும். அது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மெயின் ஃபைல் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா சாஃப்ட் லிங்க் வந்து வேலை செய்யாம போயிடும். பட் மெயின் ஃபைல் டெலீட் ஆனாலும் உங்களுடைய ஹார்ட் லிங்க் ஃபைல் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இதுதான் இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ நம்ம இப்போ சிஸ்டத்துக்கு மூவ் பண்ணிக்கலாங்க. ஓகே, சிஸ்டம் மூவ் பண்ணிட்டேன். நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு என்னுடைய குட்டி செஷனுக்குள்ள லாகின் பண்ணி வச்சிருக்கேன், ரைட்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபைல் ஏதாவது இருக்கா இல்லை, சரி, ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சாம்பிள் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிள்குள்ளே மூவ் பண்ணிக்கிறேன், ரைட்? ஸோ சாரி,
SEMPLE. ஸோ இப்போ சாம்பிள் அப்படிங்கிற ஃபைல் கூட மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டென்ட் உள்ளுக்குள்ள எதுவுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ்க்காக வேண்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ டச் ஃபைல் 1 ஃபைல் 2 அப்படிங்கிற மாதிரி 2 ஃபைல் இங்கே நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேங்க. ரைட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் 1 ஃபைல் 2 ரெண்டுக்குள்ளேயுமே எந்த கண்டென்ட்டுமே இருக்காது. சும்மா ஜஸ்ட் ஒரு பர்பஸுக்காக வேண்டி நம்ம விஷுவலாக வந்துட்டு பார்க்கும்போது ஸ்டார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏதாவது கண்டென்ட் வரணுங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணிக்கிறேன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபைல் கொடுத்துட்றேன். ஸோ எஸ்கேப் கொடுத்து :WQ கொடுத்து சேவ் அண்ட் எக்ஸிட். ரைட். ஸோ சிமிலர்லி ஃபைல் 2 ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் மோட் போய்க்கலாம். ஸோ திஸ் is a second file. ஸோ இந்த மாதிரி 2 ஃபைல் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். ரைட். ஓகே. ஸோ எஸ்கேப் கொடுத்து எக்ஸிக்யூட் மோடு போயிட்டு WQ கொடுத்து சேவ் பண்ணி வெளியே வந்துக்குங்க. ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ VI ஃபைல் 1 VI ஃபைல் 2 சொல்லிட்டு நம்ம வந்துட்டு 2 ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் கொடுத்து பார்க்குறேன். ரைட். ஸோ STAT ஸ்டார்ட் கொடுத்துட்டு நான் இங்கே வந்துட்டு ஃபைல் 1 கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலுடைய சைஸ் வந்து 21 இருக்குது. ஐநோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங் இந்த லொக்கேஷனில் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ரெஃபர் பண்ணுது. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோடுக்குள்ளே டேரெக்டாக மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா எப்பவும் போல மேன் பேஜ் பார்த்துடலாம். ஸோ லிங்க் கிரியேட் பண்ணுறதுக்கான கோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா LN நம்ம யூஸ் பண்ணுவோங்க. ஸோ இதை வந்து மேன் பேஜில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருது? ஸோ LN மேக் லிங்க்ஸ் பிட்வீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபைலுக்கான லிங்க்ஸை வந்து உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்கும். ரைட். ஸோ எப்பவும் போல நிறைய ஃபிளாக்ஸ் இருக்குது. என்னென்ன ஃபிளாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கோத்ரூ பண்ணிக்கணும் உங்களுடைய ஃப்ரீ டைமில். ரைட். ஸோ கோத்ரூ பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஃபிளாக்ஸையுமே நீங்கள் வந்துட்டு ட்ரை அவுட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்ட் லிங்க் ஒரு ஃபைல் நம்ம சாஃப்ட் லிங்க் ஒரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா LN கொடுத்துட்றேன். ரைட். ஸோ இனிஷியலாக வந்து நம்ம சாஃப்ட் லிங்க் பார்த்துக்கலாம். ஸோ சாஃப்ட் லிங்க் நம்ம என்ன ஃபிளாக் பயன்படுத்துவோம்னா ஹைஃபன் கொடுத்து எஸ் அப்படிங்கிற ஃபிளாக் பயன்படுத்தும். ரைட். ஸோ பயன்படுத்தினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபைல். ஸோ என்ன ஃபைல் நம்ம கிரியேட் ரெஃபர் பண்ண போகிறோமோ அந்த ஒரிஜினல் ஃபைல். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபைல் நீங்கள் என்ன கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த நியூ ஃபைல். ரைட். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம் சாஃப்ட் லிங்க் அப்படிங்கிற மாதிரியே கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ சாஃப்ட் லிங்க் அப்படிங்கிற ஒரு ஃபைல் கொடுத்து நான் இங்கே என்டர் அடிச்சிடுறேன். ரைட். ஸோ இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைலில். ரைட். ஸோ இது வந்து சாஃப்ட் லிங்க் ஃபைல். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்டு ஃபைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி காமிக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் காமிக்கும். பட் ஆனால் ஜென்ரலாக வந்துச்சு நீங்கள் வந்துச்சு கலர்ஸை வச்சு ஒர்க் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு வெர்ஷனில் பேஷனுடைய வெர்ஷனாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு OS பேஸ் பண்ணியும் வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் மாறும். சரிங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா ஓகே. ஸோ இப்படி நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ LL கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து ஆரம்பத்தில் எல்னு வந்திருக்கு இல்லையா. அந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எல்ன்றதுனாலே அது என்ன டினோட் பண்ணுது உங்களுக்கு லிங்க்டு ஃபைலை டினோட் பண்ணுது. ரைட். ஸோ இப்போ இங்கே வந்து எதை டினோட் பண்ணுது சாஃப்ட் லிங்க்ங்கிறது லிங்க்டு ஃபைல் அப்படிங்கிற மாதிரி டினோட் பண்ணுது. ரைட். ஸோ அந்த லிங்க்டு ஃபைல் எதை பாயிண்ட் அவுட் பண்ணுது? ஸோ ஃபைல் 1 அப்படிங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட் லிங்க் ஃபைலுக்கான ரெஃபரன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ரைட். ஓகே. ஸோ இப்போ நம்ம திரும்ப நம்ம ரெஃபரன்ஸ் ஃபைலுங்கிறோமே அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய ஃபைல் 1க்குள்ள கண்டென்ட்டை ஓப்பன் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபைல். நம்ம இப்போ தான் டைப் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஃபைல் மட்டும் தான் நம்ம டைப் பண்ணியிருக்கோம். ஸோ சிமிலராக இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே வந்துட்டு ஒரு அந்த நம்ம கிரியேட் பண்ண சாஃப்ட் லிங்க் ஃபைலே நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இப்போ ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் கண்டென்ட் தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்துட்டு சாஃப்ட் லிங்கை வந்து ஃபைல் 1லேருந்து நம்ம வந்துட்டு டிரைவ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே VI கொடுத்துட்டு ரைட். ஸோ இப்போ நான் வந்துட்டு சாஃப்ட் லிங்க் அப்படிங்கிறத நான் எடிட் பண்ணுறேன். ரைட். ஸோ இன்சர்ட் மோட் போய்க்கிறேன். என்டர். ஸோ திஸ் இஸ் எடிட்டட் லைன் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன். ரைட். ஸோ திரும்பவும் நான் வந்துட்டு எஸ்கேப் கொடுத்துக்கிறேன். கொடுத்து WQ கொடுத்து என்டர் அடிச்சுக்கிறேன். ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எடிட் பண்ணோம் இல்லையா. ஸோ திஸ் இஸ் அன் எடிட்டட் லைன் அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா. அது வந்து வந்துருச்சு. ரைட். ஸோ இப்போ என்ன இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நாட் ஒன்லி இன் யுவர் சாஃப்ட் லிங்க் ஃபைலில் மட்டும் கிடையாது. உங்களுடைய ஆக்சுவல் ஃபைல் இருக்கு இல்லையா. இந்த ஃபைல் 1 இருக்கு இல்லையா. ஸோ அதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சேஞ்ச் பண்ணது சேஞ்ச் ஓவர் ஆயிரும். ரைட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்துட்டு லிங்க்குக்கான பர்பஸே இதுதான். ரைட்.
ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஸ்டார்ட் கொடுத்து நம்ம வந்துட்டு ஃபைல் 1 நம்ம ஓப்பன் பண்ணலாம். ரைட். ஸோ சிமிலராக வந்துட்டு ஸ்டார்ட் கொடுத்து நம்ம வந்துட்டு சாஃப்ட் லிங்க் ஃபைலையும் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ரைட். ஸோ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து சாஃப்ட் லிங்க் ஃபைலுக்கு வந்துட்டு ஆக்சுவல் ஃபைல் சைஸோட ஃபைல் சைஸ் ரெடியூஸராக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெஃபரன்ஸ் ஃபைல் தான், ஜஸ்ட் ஒரு லிங்கேஜ் தான் கொடுக்கும். இதுக்கு லிங்கேஜ் கொடுக்கறதுனால இதுக்குள்ள பெரிய கண்டென்ட்ஸ் எல்லாம் எதுவுமே ஸ்டோராக இருக்காது. ஸோ அதனால வந்து எப்பவுமே வந்து ஒரிஜினல் ஃபைலை விட இந்த ஃபைல் சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ரைட். ஸோ முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபைல் 1 வந்துட்டு வேற ஒரு ஐநோட்ல இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சாஃப்ட் லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு ஐநோட்ல இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, சாஃப்ட் லிங்க்ஸ் நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து 2 டிஃபரெண்ட் ஃபைலாக தான் பாயிண்ட் அவுட் ஆகும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ஃபைல இது வந்து சப் ஃபைல் மாதிரி உங்களுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ சப் ஃபைல் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சைஸஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகி தான் இருக்கும். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே. ஸோ இப்போ நான் எல்எஸ் கொடுத்து நான் கண்டென்ட் பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் 1 சாஃப்ட் லிங்க்னு 2 இது இருக்குது. ஸோ ரெண்டுமே ஒரே இதுதான் ரெஃபர் பண்ணுதுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்துட்டு என்னுடைய ஃபைல் 1 ரிமூவ் பண்ணிடுறேன். ரைட். ஸோ ஃபைல் 1 ரிமூவ் பண்ணிட்டா என்ன ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் 1 வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ ஃபைல் 1 ரிமூவ் ஆனோடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட் லிங்க் வந்து இந்த கலர்லேருந்து இந்த கலர் மாறிடுச்சு. ஸோ திரும்ப நான் சொல்கிறேன், கலர்ஸை டிபெண்ட் பண்ணி எல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு பேட்ச் டெர்மினலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நான் இங்கே கேட் கொடுத்து நான் இங்கே வந்துட்டு சாஃப்ட் லிங்க் ஃபைலை நான் வந்து ஸோ கேட் கொடுத்து நான் சாஃப்ட் லிங்க் ஃபைலை பார்க்குறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் 1 அப்படிங்கிறது தான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு. ரைட். ஸோ இப்போ நான் வந்து திரும்பவும் கேட் கொடுத்து நான் இங்கே வந்துட்டு சாஃப்ட் லிங்க்ங்கிறத கொடுக்குறேன். சாஃப்ட் லிங்க் கொடுத்து பார்த்தோன்னா ஸோ நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி ஃபவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ ஏன் அப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது டேரெக்டாக வந்துட்டு உங்களுடைய சாஃப்ட் லிங்க் அப்படிங்கிற ஃபைலை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது கிடையாது. எது ரெப்ரசென்ட் பண்ணுது? ஃபைல் 1 அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ ஃபைல் 1ங்கிறத சர்ச் பண்ணும்போது என்ன ஆகுது? ஃபைல் 1ங்கிறது உங்களுக்கு கண்டென்ட்டே எதுவுமே இல்லை. ஸோ அப்படி ஃபைல் 1ங்கிற கண்டென்ட் இல்லைங்கிறதுனால தான் என்ன வருது உங்களுக்கு நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி ஃபவுண்ட் வருது. ஸோ ஈவன் தோ நமக்கு வந்து சாஃப்ட் லிங்க்னு ஃபைல் இருந்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு என்ன சாஃப்ட் லிங்க்கான ஃபைல் வந்துட்டு உங்களுக்கு இங்கே வந்துட்டு டிஸ்பிளே ஆகலை. ஏன் அப்படின்னா அதோடைய ரெஃபரன்ஸ் ஃபைலான ஃபைல் 1 வந்து இல்லை. ஸோ அதனால உங்களுக்கு வந்துட்டு இங்கே வந்து கேட்டில் வந்து உங்களுக்கு எந்த டிஸ்பிளேவும் உங்களுக்கு வரல. ரைட். ஓகே. ஸோ இப்போ நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சாஃப்ட் லிங்க் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருவோம். இப்போ ஹார்ட் லிங்க் அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ரைட். ஸோ ஹார்ட் லிங்க் அதே மாதிரி தாங்க. இப்போ நம்ம எல்என் கொடுத்துடலாம். ஸோ எல்என் கொடுத்துட்டு நான் இங்கே வந்துட்டு ஃபைல் 2 ரெஃபரன்ஸுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட். ஸோ ஃபைல் 2 ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்ன நேமில் கிரியேட் பண்ணணுமோ அதே மாதிரி ஸோ இங்கே வந்து நான் ஹார்ட் லிங்க்னே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹார்ட் லிங்க் கிரியேட் பண்ணிட்டேன். ரைட். ஸோ நான் எல்எஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ ஃபைல் 2 இருக்குது, நம்ம ஹார்ட் லிங்க் இருக்குது, ஸோ இங்கே வந்து சாஃப்ட் லிங்க் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சாஃப்ட் லிங்க் வந்து உங்களுக்கு வேறு கலரில் வந்துருந்தது. பட் ஆனால் உங்களுக்கு ஹார்ட் லிங்க் வந்துட்டு நார்மலான ஃபைல் என்ன கலரில் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ரைட். ஸோ அகெயின் திரும்பவும் சொல்கிறேன், கலர்ஸ் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு சிஸ்டத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு லிங்காக ரெஃபர் ஆகாமல் ஃபைலாக ரெஃபர் ஆயிருக்கு. ரைட். ஸோ இப்போ சாஃப்ட் லிங்க் உங்களுக்கு எப்படி ரெஃபர் ஆயிருக்கு? சாஃப்ட் லிங்க் வந்து எல்லா ரெஃபர் ஆயிருக்கு. எல்லுங்கிறத உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்குங்கிறத டினோட் பண்ணும். ஸோ இங்கே ஹைஃபனுங்கிறத டினோட் பண்ணும், ஃபைலுங்கிறத டினோட் பண்ணும். இப்போ எது டினோட் ஆயிருக்கு? ஹார்ட் லிங்க்கும் வந்து ஃபைலாக தான் இருக்குது, உங்களுக்கு ஃபைல் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலாக தான் இருக்குது. ரைட். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஹார்ட் லிங்க்கும் சாஃப்ட் லிங்க்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்ஸ். ரைட். ஸோ நம்ம எப்பவும் போல எடிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு கேட் கொடுக்குறேன்னு கேட் கொடுத்துட்டு ரைட். ஸோ ஃபைல் 2 அப்படிங்கிற கண்டென்ட்லுக்குள்ள இருக்க பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஹார்ட் லிங்கை பார்த்துக்கலாங்க. ஸோ ஹார்ட் லிங்க்குள்ள என்ன இருக்குது? ஸோ அதே மாதிரி திஸ் இஸ் செகண்ட் ஃபைல் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்குது. ஸோ எப்பவும் போல நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு ஏதோ ஒரு ஃபைல் எடிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் விஐங்கிறத எடிட் பண்ணி பார்ப்போம். சரி, விஐ கொடுத்து எடிட் பண்ணி பார்ப்போம். இன்சர்ட் மோட் என்டர் திஸ் is and this is a edited line கொடுக்குறேன். ஸோ escape சாரி டெர்மினல் மூவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். WQ கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு மூவ் பண்ணிக்கிறோம். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட் கொடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் மாறி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட் கொடுத்து ஃபைல் 2 கொடுத்தீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 சேஞ்சுமே மேக் ஆயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட் லிங்க் மாதிரி தான். சாஃப்ட் லிங்க்ல நம்ம என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை என்ன டிஃபரன்ஸ் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் கொடுத்து ரைட் நம்ம ஃபைல் 2ங்கிறத பார்த்துடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் கொடுத்து நம்ம வந்து
ஹார்ட் லிங்க்கான ஃபைலையும் நம்ம பார்த்துடலாம், ரைட்? ஸோ இப்போ வந்து இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைல் சைஸ் வந்து எப்போவுமே வந்து ரெண்டுமே காமனாக இருக்கும். ஸோ அதில் மாதிரி ஃபைல் சைஸ் வந்து ஒன்றுக்கு அதிகமாகவும் ஒன்று கம்மியாகவும் இருக்காது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஃபைல் சைஸ் வந்து சேம் ஃபைல் சைஸ் தான் இருக்கும், ரைட்? ஸோ பிளாக் வந்து எந்த பிளாக் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது? ஸோ ஐநோட் பிளாக் வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு சேம் இதில் தான் உங்களுக்கு வந்துட்டு இதாகுது. ஸோ லிங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ரெஃபரன்ஸ் லிங்க் இருக்குங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நோட் பண்ணுது. ஸோ இதில் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலாக நம்ம கிரியேட் பண்ணுறோம். அந்த ஃபைலுக்கான ரெஃபரன்ஸ் ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். அந்த ரெஃபரன்ஸ் ஃபைலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு ஹார்ட் லிங்க் நம்ம கிரியேட் பண்ணுவோங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதை கிளியர் பண்ணிட்டு நம்ம எல்எஸ் கொடுத்து பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் லிங்க் சாஃப்ட் லிங்க் 2 ஃபைல் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம சாஃப்ட் லிங்க் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆச்சு? ஆக்சுவல் ஃபைலை டெலிட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்துட்டு கண்டென்ட் ஃபுல்லாமே போயிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேட் கொடுத்து ஹார்ட் லிங்க் கொடுத்து பார்ப்போம். இப்போ கண்டென்ட் உள்ளுக்குள்ள இருக்கா, ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம் கொடுத்து ரிமூவ் பண்ணுறேன். ஃபோர்ஸ்ஃபுல்லாக எதை ரிமூவ் பண்ணுறேன்? ஃபைல் 2 அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணுறேன். ஃபைல் 2ங்கிறத ரிமூவ் பண்ணியாச்சு, ரைட்? ஸோ இப்போ எல்எஸ் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஃபைல் இல்லை. பட் ஆனால் இப்போ வந்து நான் கேட் கொடுத்து பார்க்குறேன் அப்படின்னா என்ன இருக்கு? ஸோ அந்த ஃபைல் வந்து அப்படியே தான் இருக்குது. அதாவது ஹார்ட் லிங்க்குள்ளே இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே வந்து அப்படியே இருக்கு. ஸோ ஈவன் தோ என்னுடைய ரெஃபரன்ஸ் ஃபைலான ஃபைல் 2ங்கிறது டெலிட் ஆனாலும் என்னுடைய ஹார்ட் லிங்க் ஃபைலில் இருக்கக்கூடிய டேட்டா மூலியமாக என்னால் வந்து டேட்டாவை எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஹார்ட் லிங்க்குக்கும் சாஃப்ட் லிங்க்குக்கும் உள்ள ஒரு மேஜர் டிஃபரன்ஸ், ரைட்? ஸோ ஹார்ட் லிங்க் சாஃப்ட் லிங்க் நம்ம எதுக்காக நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைலினுடைய ரிப்பிட்டிஷன்ஸ் தேவைப்படும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நான் ஒரு ஃபைலை வச்சிருக்கேன், ஒரு கோரோவில் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த கோர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூசருக்கும் காமனாக இருக்கும். அதை நான் ஒவ்வொரு தடவையும் அந்த கோர் ஃபைலை நான் ஒவ்வொரு யூசருக்குள்ளேயும் வச்சிருக்க முடியாது. அதே மாதிரி நான் ரூட் ஆக்சஸும் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லிங்க் ஃபைல் நான் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான பர்பஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு. ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா தான் உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஸோ இது உங்களுடைய லிமிடேஷன் தான். இதை நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஸோ எப்போ போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சின்ன லைக் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். மீண்டும் இதுபோல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.